அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமண தடையை நீக்க எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண தடை நீங்க அம்பாள் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அகல் விளக்கில் மருதாணி இலைகளுடன் தீபம் ஏற்றுவது சாலச் சிறந்தது. இவ்வாறு உங்கள் செய்தால் திருமணத்தடை நீங்க பெறும். திருமணமாகாத ஆண்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் அகல் விளக்கில் மருதாணி இலைகளுடன் தீபம் ஏற்றுவது சாலச் சிறந்தது. இதை கண்டிப்பாக திருமணத்தடையை நீக்கும் என நம்பப்படுகிறது. கருமாரியம்மன் கோவில் திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் இந்த புண்ணிய தலமானது திருமண தடையை நீக்குவதில் வல்லமை பெற்றது. திருமண தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருமாரியம்மன் மிக தாராளமாக திகழ்கிறார்கள். நவகிரக தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டால் அதற்கான பரிகாரங்களை செய்வது ரொம்ப நல்லது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் மற்றும் கிரக நிலைகள் திருமணத்தை தாமதப்படுத்தும். எனவே ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி இதனை செய்ய வேண்டும். திருமணத்தடை நீங்க கோவில்களுக்கு சென்று வழிபடுவதுடன் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்தல், விரதங்கள் இருத்தல் போன்றவையும் கண்டிப்பாக நன்மை பயக்கும். திருமணத்தடை நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான செயல்கள் நீங்கள் தாராளமாக செய்ய வேண்டும். திருமணத்தடை நீங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்தை இந்த கிரகங்கள் பார்த்தாலும் திருமணம் தடைபடும். இதற்கு சஷ்டி, கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடும், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் ராகு வேளையில் துர்க்கையம்மன் வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். திருமணம் தடைப்படுபவர்கள் வழிபட வேண்டிய சில கோவில்கள் இருக்கின்றன. இந்த கோவில்களை நீங்கள் நிச்சயம் திருமணம் விரைவில் அவற்றை வழிபட்டால் நடப்பது உறுதி. கருமாரியம்மன் கோவில் முன்பு கூறியவர திருவேற்காட்டில் உள்ள தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறார்கள். இந்த அம்மன் திருமண தடைகளை தகர்த்தெறியும் சக்தி படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். தன் பக்தர்களின் எதிரிகளை விலகச் செய்யும் இந்த அன்னை திருமண தடையும் அகற்றுவதும் சிறப்பம்சமாகும். இது தேவி வழிபாட்டால் விரைவில் திருமணம் நடந்தே தீரும் என்கிறார்கள். சென்னையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருவேற்காடு. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம். இங்குதான் முருகப்பெருமான் தேவயானை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. எனவே இந்த திருப்பரங்குன்றம் ஆலயமும் திருமண வரம் அருளும் திருத்தலங்களில் 3ஆக திகழ்கிறது. மேலும் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் தோஷம் நீங்கி விரைவிலேயே முருகப்பெருமான் அருளால் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. ஏனெனில் செவ்வாய் எனப்படும் அங்காரகனின் அதிதேவதையாக முருகப்பெருமான் இருக்கிறார். எனவே இங்கு வழிபட்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கையாகும். உத்திரகோசம் மங்கை ராமநாதபுரத்தில் இருந்து கிழக்கே சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது உத்திரகோசம் மங்கை கோவிலாகும். இங்கு மங்களநாயகி உடனடியாக மங்களநாதர் திருக்கோவில் இருக்கிறது. இந்த கோவில் இறைவனும் இறைவியும் சுயம்புவாக தோன்றியவர்கள். இந்த இறைவனும் இறைவியும் வழிபடுவதோடும் இங்குள்ள லிங்கங்கள் அனைத்தையும் வழிபட்டால் திருமணம் தவிடிபொடியாக அந்த தடைகள் தவிடிபொடியாகி நடைபெறும் என்பது ஐதீகம். ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 71 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு கோவில் இருக்கிறது. அமிர்தகடேஸ்வரர் மேல்கடம்பூர் என்ற ஊரில் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. நவகிரகங்களில் உருவாக விளங்கும் அங்காரகன் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொண்டதாக வரலாறு சொல்கிறது. எனவே இது ஒரு செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலமாக இருக்கிறது. இங்கு வந்து அமிர்தகடேஸ்வரர் வழிபட்டு சென்றால் திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தே தீரும். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவிலிலிருந்து தென்மேற்கே கொள்ளிடம் ஆற்று பக்கம் 5 கிலோமீட்டர் சென்றால் மேற்கடம்பூரை அடையலாம். நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில். இது திருமண தடை நீக்கும் திருத்தலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்குள்ள பெருமாளை வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக விரைவிலேயே திருமணம் நடந்தே தீரும் என்பது அசைக்க முடியாத உண்மை. திருமண கோரிக்கையோடு வரும் ஆண்களோ அல்லது பெண்களோ 2 பூமாலைகளுடன் தேங்காய், பழம், ஒரு நெய் தீபம் கொண்டு வர வேண்டும். பூஜை முடிந்த பிறகு நீங்கள் அளித்த மாலைகளில் ஒன்றை அர்ச்சகருக்கு திருப்பி தருவார். அதை கழுத்தில் அணிந்தபடியே ஆலய பிரகாரத்தை 9 முறை சுற்றி வர வேண்டும். பின்பு மாலை வீட்டிற்கு கொண்டு வந்து பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். விரைவில் திருமணம் முடிந்ததும் அந்த மாலையை கொண்டு வந்து ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள புன்னை மரத்தில் கட்டிவிட வேண்டும். மாமல்லத்தில் இருந்து சென்னை வரும் வழியில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடந்தை உள்ளது.
சோடஜ கணபதி திருப்பாரூர் என்ற இடத்தில் கோஜட கணபதி வீற்றிருக்கிறார். ஜோஜட கணபதி என்பது 16 வகையான விநாயகர்களை குறிப்பதாகும். இந்த ஆலயம் செவ்வாய் தோஷம் நீக்கும் திருத்தலமாக இருக்கிறது. அதே நேரம் இங்குள்ள விநாயகர்களை வளர்பிறையில் வரும் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செய்தால் திருமணத்தடை விலகி விரைவில் திருமணம் நடந்தே தீரும். திருவாரூரிலிருந்து மேற்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சூர் திருத்தலம் இருக்கிறது. இந்த ஆலயங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது திருமண தடை போக்குவதில். இத்தனை சிறப்பு அம்சமான ஆலயங்களும் இருக்கிறது. எனவே திருமண தடை உள்ளவர்கள் நாங்கள் கூறும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக உங்கள் திருமண தடையை போக்கிக் கொண்டு திருமணத்தை நடத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.